என் வாழ்க்கையின் ஹீரோ, தன்னம்பிக்கை நாயகன், என் அப்பா, அன்புள்ள அப்பா. உங்களுடைய குடும்பத்துல யாரெல்லாம் இருக்காங்க? குடும்பத்தில் இருக்கிறாங்க. நீ அம்மா இருக்கு, வைஃப் இருக்காங்க, 2 பிள்ளைங்க இருக்கு. எல்லாம் 5 பேர். நான் வைஃபு பிள்ளை 3 பிள்ளைகளை சின்னவங்க. குடும்பத்தில் அப்பா அம்மா, மற்றது வைஃப், நான், பாபா 2 பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளுமே வந்து உங்களோட குடும்பத்தோட எவ்வளவு நேரம் செலவு பண்ணுறீங்க? குடும்பத்தோட பின்னேரம் 6 மணிக்கு பிற்பாடு அங்கிட்டு 9-10 மணி மட்டும் இருந்துட்டு அப்படியே காலையில் சண்டே லீவு தான் ஃபுல்லாக. சண்டே இப்போ பசங்களோட தான் இருப்போம். மற்றது காலையில் 8 மணிக்கு வந்தால் நைட் 9 மணி ஆயிரும் மூடிட்டு, அதுக்கப்புறம் பசங்களோட இருக்குது. அது முடியாமல் இருக்குது. ஒவ்வொரு நேரம் தூங்கி இருப்பாங்க, ஒவ்வொரு நேரம் முழிச்சிருப்பாங்க. பசங்களை நீங்கள் எப்படி பார்த்துக்கணுன்னு ஆசைப்படுறீங்க? அந்த மாதிரி அப்பா என்ன வழிமுறை செய்யணுமோ அதுக்கு அதோட ஒரு பங்கு கூட தான் செய்ய ஆசைப்படுறோம். அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காம இருக்குது. என்ன செஞ்சாலும் நாங்கள் பார்த்து தானே ஆகணும். இன்னும் இப்படி குடும்பம் இருக்கிறப்பக்குள்ளே நீ பிள்ளைங்களாம் கைவிட எல்லாத படிக்கிற விஷயம் பார்க்கணும். சரி, இப்போ இவ்வளோ உழைக்கிறோம், இவ்வளோ கஷ்டப்படுறோம், இதெல்லாம் எதுக்காகன்னு எனக்கு அது தோணிருக்கா? தோனி இருக்கு, இனி நமக்கு குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காகவும். எதிர்காலத்தில் இந்த போகிற சுச்சுவேஷனில் வந்து காசு எவ்வளோ இருந்தாலும் பத்தாது. அதனால் நம்மளுக்குன்னு சரி தேடி வச்சுக்கிறோன்னு பிள்ளைகளுக்காகத்தான் இனி எதிர்காலத்தில் அவங்க நல்ல நிலைமைக்கு வரணும், வீடு வாங்கணும். நல்ல ஒரு ஸ்டடி வேலை படித்து கொஞ்சம் முன்னுக்கு வந்து நல்ல ஒரு எங்களால் மாதிரி கஷ்டப்படாமல் அவங்க ஒரு நல்ல ஒரு வேலையில் போயிட்டு சேர்ந்து நல்லா இருக்கணும். அவங்க நான் படுற கஷ்டம் நீ அவங்க படக்கூடாது. நீ நல்லா படித்து அவங்களே நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். நான் கஷ்டப்பட்டாவது சரி, அவங்க நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். ஃபாதர்ஸ் டே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபாதர்ஸ் டே பற்றி நினைக்க போனால் மிச்சமே மதர்ஸ் டேக்கு பார்க்க முக்கியத்துவம் கொடுக்கணுமான விஷயம் உண்டு. ஏன்னு சொன்னால் எல்லாருமே பெண்களுக்கு சுட்டி தான் மதர்ஸ் டேயை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் ஃபாதர்ஸ் மக்களை பற்றி வந்து எப்படின்னு சொல்ல போனால் அவங்களோட விஷயம் வந்து அவங்களுக்கும் அல்லாஹ்க்கும் தான் தெரியும். எப்படி அவங்க முன்னுக்கு கஷ்டப்படுறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி அல்லாஹ்க்கும் அவங்களுக்கும் தான் தெரியும். அதனால ஃபாதர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறது தான் ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னு சொன்னால் ஒரு கடலில் வந்து ஒரு மலை ஒன்று இருக்கும். அந்த மலை வந்துட்டு அது உயரம் விளங்கும், அது ஆழத்தில் எவ்வளோ பெரிய அதுக்கு பார்க்க உயரம் உண்டிக்குன்னு சொல்லி விளங்காது. அது மாதிரி தான் ஃபாதர்ஸ் மக்கள். அதனால் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுல பெரிய ஒரு இது ஒன்று சந்தோஷம் ஒன்று இருக்குமா அவங்களுக்கு. இந்த வெயிலை வந்து எங்களாலேயே கொஞ்ச நேரத்துக்கு மேலே தாங்கவே முடியலை. ஆனாலும் எங்களோட அப்பா அம்மார்கள் அவங்களோட குடும்பத்துக்காகவும் அவங்களோட மகன் மகள் மனைவிக்காக இப்படின்ட்டு எல்லாருக்காகவும் உழைப்பையும் நேரத்தையும் அப்படியே செலவழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால் அவங்களுக்கு ஏற்படுற பாரதூரமான பிரச்சனைகளை கூட அவங்க பொருட்படுத்துறது கிடையாது. காரணம், அவங்களுக்கு தேவை அவங்களோட குடும்பத்தோட முன்னேற்றம் மட்டும்தான். அதுக்காக தான் உழைக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்பவுமே ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த பொறுப்பு எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பாவோட வழி தெரியணும்னா அதுக்கு நம்ம அப்பாவோட இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். அதுக்குன்னு கல்யாணம் கட்டி குழந்தை பெற்றுக்கிறது அதெல்லாம் கிடையாது. அவங்களோட பொறுப்பை நம்ம எப்போ எடுத்துக்கிறோமோ அன்னைக்கு தான் அவங்களோட வலியும் வேதனையும் நமக்கு புரியும் அப்படிங்கிறது இந்த கொஞ்ச நேர டிராவல்லே நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கும். ஆக அவங்களோட கஷ்டத்துக்கு என்றைக்குமே நாங்கள் மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த தந்தையர் தினத்தில் நாம் எல்லாருமே கற்றுக்க வேண்டிய லெசனாக இருக்குது. ஆக அனைத்து தந்தையர்களுக்கும் தமிழ் FM சார்பாக இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். தந்தையரையும் தாராளமாக போற்றுவோம்.